கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொள்ளுதல்னா என்ன? தரித்து கொள்ளுங்கள் என்ன? வைத்துக் கொள்ளுதல் தெரியுமா? உடைய கேட்டு கேட்டு பேச நல்லது. தரித்து கொள்ளுகிறது, உடுத்திக் கொள்வது. தரித்து கொள்வது என்னது? நம்ம பாத்தில் உடுத்தணும், அதுதானே? தரித்து கொள்ளுகிறதுனா உடுத்துறதை விட ஏன்னா உடுத்துறதை தரித்து கொள்ள சொன்ன காரணம் உடுத்ததுன்னு சொல்ல புரியதுக்காக. நல்ல கவனிய, உடுத்தி கொள்றதுன்னு சொன்னது புரியதுக்காக சொன்னேன். ஆனா உடுத்தி கொள்றதுக்கும் தரித்து கொள்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. உடுத்தி கொண்டால் அப்பப்போது நினைச்சோம் மாத்துவோம், மாத்தி மாத்தி உடுப்போம். எப்படி உடுப்போம்? மாத்தி மாத்தி சொல்லுங்களா, வாயத்தான் மாத்தி மாத்தி உடுப்போம். அதான் உடுத்தி கொள்ளுதல். தரித்து கொள்றதுன்னு சொன்னா மாற்ற முடியாது. பிட்டிங்ஸ் அப்படியே அதை பிட் பண்றது தான் தரித்து கொள்ளுதல். எத்தனை புரியுது? நல்லா புரியுதா? புரியுதா? பிடிக்குதா? என் வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை. ரோம் சபைக்கு எழுதுறார், ரோமாபுரி சபைக்கு தேவன் எழுதுகிற வார்த்தை. ஏலோயா, எல்லாம் ரட்சிப்படி சேர்ந்தாலும் சபையில சேர்ந்தாலும் சபையில சேர்ந்த பிள்ளைகளை சொல்லி ஆராதித்தாலும் அவர்களுக்குள்ள சில, எல்லாருக்குள்ளையும் இல்லை, சிலருக்குள்ள இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கு. அதனால சொல்றாரு, துர் இச்சைக்கு சொல்லுங்க, சேர்ந்து கை கொடுத்து சொல்லுங்க, துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். நம்மளை எப்ப பார்த்தாலும் தரித்து கொள்ளப்படினா, நம்மளை எப்ப பார்த்தாலும் இவன் தேவனுடைய சீஷர்கள். இயேசு கூட சீஷர்கள் ஊழியம் செய்யும் போது அநேகர் பார்த்திருந்தாங்க. பார்த்தாங்களா இல்லையா? நிறைய இடத்துல இருக்கு. புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். அவன் இயேசுவை பிடிச்சிட்டாங்க. சீசர்லாம் எட்ட இருந்தாங்க, ஒழிச்சு போனாங்க. பேதரு அப்பாட்டி அங்கெங்கேயா நின்று தூரந்துன்னு பார்ப்பாரு. அப்போ ஒரு பெண்ணு கேட்கிற, நீர் அவரை கூட இருந்தவர் தானே? ஏன்? அவரை கூட ஒரே மாடல் இருந்தாங்க. அவனுடைய யூனிபா 13 பேர் ஒரே மாடல். அதனாலதான் இயேசு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அவரை காட்டி தெரியும். யூதாசுக்கு எவ்வளவு விலை பேசாங்க யூதாசிட்ட. அவன் இது கூட கேட்க எவ்வளவு பேசுங்களா? முக்கால் நீங்க பேச, கால் நான் பேச, அவன் நல்லா இருக்கும். சரியா? 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்க மாட்டோம். அது மேல போயிட்டே இருக்கு. காட்டி கொடுக்கறதுக்கு வெள்ளி காசு இன்னைக்கு மதிப்பு வேற. சரி, அப்போ என்ன உங்களுக்கு புரியுதுன்னா, இயேசு கூட ஊழியம் செய்தலை ஜனங்கள் பார்த்து இன்னொரு இடத்துல ஆண்கள் கேட்கிறாங்க, நீர் அவரு கூட ஊழியம் செய்தவர் அங்கேயும் இல்லைன்னு சொன்னார். 2-3 இடத்துல கேட்ட போதுதான், ஏற்கனவே சொன்னார் 3 பேர் கேட்பாங்க, 3 பேருடையும் இல்லைன்னு சொல்லி மறுதளிப்பாய் ஏற்கனவே சொல்லிட்டார். 3வது ஆள்கிட்ட சொன்னோன்னே இருதயத்துல குற்றப்பட்டாய் உணர்ந்த. ஏன்னா அங்கெல்லாம் ஒரே மாதிரி ஊழியம் செய்தார்கள், ஒரே மாடல் இருந்தாங்க. அதனால அந்த உலகத்துக்கு என்ன செய்யுதுன்னா, இயேசு யாரு அது யாருன்னு அனுபவப்பட்டாங்க. அற்புதம் நடந்த கிட்ட இருந்த அவங்களுக்கு தான் தெரியும், பொதுவாக தெரியாது. கும்பலா சேர்ந்து போறோம்னு வைங்களேன், ஒரே மாதிரி. இதுல யார் இயேசுன்னு தெரியுமா? ஒரே மாதிரி இருந்தா தெரியாது. இப்ப புரியுது இல்ல? அப்ப என்ன அர்த்தம்னா, அவர்கள் வெளிப்படையாகவும் இயேசு என்ன செய்தார்கள்? தரித்திருந்தார். வெளிப்படையாக என்ன செய்தாங்க? உள்படையாகவும் தரித்திருக்கணும், வெளிப்படையாகவும் என்ன செய்யணும்? தரித்திருந்தாதான். உள்பட தரித்திருக்கிறதை நீங்க உண்மையான கிரத்தான் அறியணும்னா உங்க கூட குடும்பம் நடத்தணும். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஆவின் காரி மற்ற கண்டுபிடிக்க முடியுமா? ஓர வாரத்துல பார்க்கணும்னா வெளிப்படையான தரித்து கொள்ளுதல். அதை வைத்துதான் இவங்க யார்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்பதை நிரூபிக்க முடியும். அது ஊழியத்துக்கு மட்டுமே இல்லை, சபைக்கு வரமா மட்டுமே இல்லை,
அது நீங்க எந்த கல்யாணம் விட்டு போனாலும் மஞ்சள் நீர் போகக்கூடாது, காதலிகளா போகக்கூடாது, இது சட்டம். அப்புறம் உங்க விருப்பம். பலது வரணும்னா நீங்க ஒழுங்கா இருக்க, வேறுபடு வளைகாப்பு, நிறைய காரியம் இருக்கு. மனித சம்பிரதாயம், மனித பாரம்பரியம், இவைகள்லாம் போகாம இப்படியெல்லாம் வாழும்போது கிறிஸ்துவை நினைச்சுக்கிறோம், தரித்துக் கொள்கிறோம். சரி, துரிச்சைக்கு இடமாக, இடம்னா 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 தெரியாத, இடம் கொடாதிருங்கள் அப்படின்னா சரீரத்தை குறைக்கூடாது. ஏன் சொல்லியிருக்காரு? துரிச்சைக்கு இடமாக உடலை, என்னது உடல் தானே, உடல்னா தெரியுமா? உடல் என்று சொன்னா தெரிஞ்சவங்க மட்டும் கை வை. உடல் உள்ள தமிழ் வார்த்தை, தெரிந்தவங்க கை வை. உடல்னா சரீரம். பல ஒரே இதுக்கு தமிழ்ல பல பேர். இங்க இருக்கு பாத்தீங்களா ரத்தம், இங்க இருக்கு பாத்தீங்களா இயேசுடைய சரீரம், இங்க இருக்கு உடல். எல்லாம் ஒண்ணுதான், பல பேர். இப்ப புரியுதா? நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ உடல் தெரியல, உடல்னா எப்படி? உடல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். உடல்னா என்னது? எல்லாம் உடல் தானா? கண்ணு உடல் தான், மூஞ்சி எல்லாம் உடல், அவயம் தான். அது இருக்கட்டு, இருந்தாலும் அவருடைய சரீரமாகிய அவயம் அதுதானே. அப்ப உடல்லாம் முழுசும் சேர்ந்தானே, இல்ல கழுத்து வேற தலை வேற, அப்ப உடல் சொன்னா தானே. இப்ப அதெல்லாம் புரிஞ்சிருக்கோம். உங்க உடலை நீங்க எச்சரிப்பா இருக்கும். ஏன்னா நாம ஒரு காலத்துல யாருக்கு வந்தது? உடல் யாருக்கு வாழ்ந்து? சாசு வாழ்ந்து, உலகத்துக்கு வாழ்ந்து. ஆனா இனி அப்படி எண்ணிக்க கூடாது. இந்த உடல் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழணும். நம்மளை படைத்த எஜமானாகிய இயேசுவுக்கு இந்த உடல் வாழணும். இந்த உடலை வேற யாருமே பார்க்க கூடாது, தேவன் மட்டும்தான் பார்க்கணும். வேணுயா? அப்ப துரிச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, உடல் புரிஞ்சுட்டு, இன்னும் 4 காரியம் இருக்கு, ஒவ்வொன்றா புரிய வைக்கிறேன். உடல் புரிஞ்சாச்சு இல்ல? உடல் புரிஞ்சாச்சு இல்லையா? இந்த உடலுக்கு தான் கண்ணும் பாவம் செய்யும், சிந்தனையும் பாவம் செய்யும், இருதயமும் பாவம் செய்யும், எல்லாம் அடங்கினதுதான் துரிச்சை. புரியுதா? உச்சையை பற்றி பின்னாடி பார்க்க. உடலை என்னன்னா இடமாக, இடம்னா இந்த உடல்ல இந்த மாதிரி இடம் கொடுக்க கூடாது. நம்ம உடல்ல, நம்முடைய உடல் தேவனி சொந்தம், அதை என்ன நாம உலக காரியத்திற்கு உலக மனுஷனை மாதிரி இடம் கொடுக்க கூடாது. இப்ப புரியுதா? நல்லா புரியுதா? லேசா புரியுதா? புரிஞ்சா போதாது, புரிஞ்சதை செய்யணும். புரிஞ்சா நியாயத்தீர்ப்பு பயங்கரம். ஏன் தெரியுமா? புரிஞ்சில ஏன் செய்யல கேட்டா பள்ளி சொல்ல முடியாது, நியாயத்தீர்ப்பு. ஆமே சொல்றாரு, உடலை பேணாமல் இருந்து. என்னது பேணாமல் இருந்து? பேணுதனா என்ன சொல்லு, இதுதான் முக்கியம். பேணாமல் என்ன சொல்லாரு? உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கணும். அப்ப துரிச்சைகளுக்கு, உடலை துரிச்சைக்கு பேணக்கூடாது, பேணாம வாழ முடியாது. பேணுதனா என்ன நம்மளுக்கு தெரியுமா? உடலை பேணுதனா தெரியுமான்னு கேட்கிறேன். பராமரிப்பது, பராமரிப்பது சொல்லு பாப்போம். பாதுகாக்கிறதா? பாதுகாக்கிறது, சுத்தமா பாதுகாக்கிறது. ஏதாவது தெரியுதா பாப்போம், வரட்டு. சரின்னு சொல்லியாச்சு, ஏதாவது அப்படியே வளர்க்குவா. சரின்னு சொல்லியாச்சு. இப்ப என்னன்னா இந்த அதாவது பேணுகிறது, பேணுறது, பேணுகிற, பேணுனா பேன பிறக்கிறது இல்லை, அது இல்லை. அதுவும் இந்த பராமரிப்பில் வரும். நம்ம தலைமுடியில் இருக்க பேனை பறக்கிறது போல அதை பேணுகிறது. உடலை தலைமுடியில் இருக்க பேனையை என்ன செய்யணும்? பறக்கணும். அதுவும் பேணுகிறது. பேணுகிறதுனா சுத்தமா வைப்பது, பராமரிப்பது, பாதுகாக்கிறது, நல்ல குளிப்பாட்டணும், என்ன செய்யணும்? அதான் பேணுகிறது.
அத துரிச்சைகளுக்கு ஏதோ பேணாம தேவன் படைத்த நோக்கத்தின்படி பரிசுத்தமாய் வாழறதுக்கு அதை பேணணும். ஒவ்வொரு நாளும் பேணிட்டு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த சரீரம் இதுக்கு மாம்சம்னு பேர் என்னது. அப்போ இதை பேணணும்னு சொன்னா நம்ம காலை எழும்பின உடனே அதுக்கு நம்ம அதிகாலை ஜபிக்கணும். அது நமக்காக ஜபிக்கிறோம் பாத்தீங்களா, அதுவும் நம்மளை பேணுகிறோம். அதிகாலை ஜபிக்கிறோம். புரியுதா? மத்தவன் போய் நிஜம் பேணுறதுக்கு எனக்கு இது ஆயிடக்கூடாது நல்ல நடக்கும்னு சொல்லி ஒரு கூடைய கையில தூக்கிட்டு போய் 3 சுத்தி வருவான். நம்ம அப்படி இல்லை. நம்மளை பேணுறதுக்காக காலையில நமக்காக குடும்பத்துக்கு அணிஞ்சுக்கிறோம், ஜபம் பண்ணுகிறோம். இதுவும் நம்மளை பேணுகிறோம். காலையில எழுப்பி டிசிஷன் பண்ணக்கூடாது. அதுதான் அசுத்தம் பண்றோம். புரியுதா? நேனுயா. அப்போ என்ன சொல்லணும் சபைக்கு? யாருக்கு? அன்றைக்கு சபைக்கு சொன்னதான் இன்னைக்கு பண்ருட்டி சபைக்கு. இன்னைக்கு உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, ஆனா புரியாது. என்ன செய்யாது? புரியாது. அதுக்குதான் புரிய வைக்கதான் ஊழியக்காரன். நேனுயா சொல்ல துர் இச்சைக்கு, துர் இச்சைகளுக்கு. துர் அப்படின்னா என்ன? துர் இச்சைனா புரியுது. சொல்லுங்க. அசுத்தம். துர்னா அசுத்தம். பார்ப்போம். கரெக்ட். வேற பாவமா? எல்லாம் பாவம் தான். இதுக்கு குறிப்பா கேட்கிறேன். உங்க பண்டுலே சொல்லுவாங்க, இப்படியே சாக்கடை வழியா போனா தொன்னாட்டம். நாட்டம் தொன்னாட்டம்னா சகிக்க முடியாத நாட்டம். நாட்டம்னா வாடன்னு சொல்லுவோம். வாடடிக்கு நாட்டம்னா ஓரளவு சகித்து போகலாம். தொன்னாட்டம் சொன்னா மூக்க பிடிச்சு விடும். அதுதானா? தூங்குற நேரமா இல்லந்தே கவனிட்டு வாங்க, தூங்க கூடாது. நேலோயா நேலோயா நேலோயா. தொன்னாட்டம்னா சகிக்க முடியாத இதுதான் துரிச்சை. இச்சைன்னு சொன்னோன்னா இச்சையை குறித்து தனி சொல்லி இருக்கு. இச்சை என்னது? ஆசை. இச்சை என்னது? ஏன்னா இச்சைன்னு சொன்னோடனே நமக்கெல்லாம் ஒண்ணு ஐயோ விழுந்துட்டான், ஒன்னானே போயிட்டு வீணா போச்சு, பௌச்சாரம் பேசிட்டான். அது வேற. அதுதான் இச்சைன்னு சொல்லலாம். ஆனா அது மட்டும் இல்லை இச்சை. மனிதன் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் எதை எல்லாம் பிட் பண்றானோ அது எல்லாமே இச்சை. அந்த இச்சை தான் நாட்டம். அதுதான் தொரு இச்சை. அப்ப நம்ம சரீரம் எப்படி இருக்கணும்? ஒழுங்கா குளிக்கணும், ஒழுங்கா பல் தேய்க்கணும், ஒழுங்கா சாப்பிடணும். கண்டதெல்லாம் நிச்சயக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஒழுங்கா சாப்பிடணும், ஒழுங்கா ஜெபம் பண்ணணும், ஒழுங்கா பைபிள் படிக்கணும், ஒழுங்கா சபைக்கு என்ன செய்யணும்? ஆராய் வரணும். இதெல்லாம் ஒழுங்கா செய்தால் உங்களுக்கு என்ன வராது? ஒழுங்கு கேடு வராது. அப்போ தொன்னாற்றத்தை ஏதுவாக பேணாமல் இருந்து தேவனுக்காக நம்முடைய சரீரத்தை பேணணும். அங்க ஒண்ணு தூங்கு, ஏதோ ஒரு தூக்கத்தினா இங்க தீர்க்கதரிசியர் வந்து துரத்தி விட்ட போது திரும்ப வந்துட்டேன். 6 மாசம் டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் நாங்க இருக்க ஒரு ஊழியக்காரன் வர முடியாது. நல்லா புரிஞ்ச கிரியை நடக்காம செயல் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும், என்னோட ஆவியான பற்றி எனக்கு தெரியும். என்னை பற்றி புரிகிற சக்தி இந்த உலகத்துல உங்களும் கிடையாது, என் குடும்பத்திலையும் கிடையாது. ஓப்பனா சொல்றேன். தேவனோடு மட்டும்தான் எனக்குள்ள பேசிட்டு இருக்கிறார் ஆவியானவர். அதெல்லாம் அப்படி இங்க பேச முடியாது. அவருக்கு அந்த தீர வரும் பேசாரு. யார் மதிச்சும் வந்து தூங்குறீங்க. எப்போ 3 பேர் தூங்கியாச்சு. என்ன கிரிய, என்ன மாற்றம்? நல்லா புரியுதா? நம்ம தாடின்னு சொன்னோன்னா சில வாழ்வர்களுக்கு வருத்தமா இருக்கான். எப்பா ஞானசாதம் பெறாதவங்களுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஞானசாதம் பெறாத எனக்கும் சம்பந்தம் இல்லை, உனக்கு தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஞானசாணி எடுத்தவங்களை தான் நாங்க கண்டிப்போம், நாங்க புத்தி சொல்லுவோம். இங்க என்ன சொல்லியிருக்காரு?
ரோம் சபைக்கு. சரீரத்தை என்ன செய்யக்கூடாது? துரிச்சைகளுக்கு இடமாக பேணாத சரீரத்தை பரிசுத்தத்துக்காக பேணு. அதான் தேவன் விருப்பம். நீ போடுற துணி, போடுற பட்டன், போடுற ஸ்லைடு எல்லாமே துரிச்சை இருக்கக்கூடாது. நம்மளை எப்படி பேணணும்? வசன அடிப்படையில பேணணும். அதுதான் பரிசுத்தத்துக்கு ஏதுவானது. எத்தனை புரியும் தெரியல, எத்தனை கோமரும் தெரியல. ஏன்டா இயேசுவை ஏத்துட்டு வந்துட்டேன்னு போராடி இருப்பீங்க. இயேசுவை ஏத்துட்டு வந்தா இப்படிதான் வாழணும். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா, கட்டாயமான கூப்பிடல, விரும்பினா என்னை பின்பற்ற விரும்பினா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய போதனை, என்னுடைய உபதேசம், என்னுடைய சட்டத்திட்டம் உனக்கு பிடிச்சிருந்தா நீ வெறுத்து வரணும். வெறுப்பு இல்லாதவங்க டான்ஸா கேட்க கூடாது. யாரா டான்ஸ் அடிக்க விருப்பம் இருந்தா ஒரு வருஷமாவது தாடி மீச பரோட்டா தலையில இல்லாம ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணி இந்த என்னது துர்நாற்றமா துரிச்சை இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாம ஒரு வருஷம் ஒழுங்கா வாழ்ந்தா நீ வாழுவா, ஒரு பலன் இருக்குன்னு நான் பார்ப்பேன். அப்படிப்பட்ட எலும்பி கேட்டா நான் டான்ஸ் எடுக்கிறேன், இயேசுவா வாழ்றேன் அப்படின்னு சொன்னா நான் டான்ஸா கொடுக்கலாம். ஏன் தெரியுமா? ஒரு வசனம் சொல்லுது, நீங்கள் சீசராக்கி டான்ஸா கொடுங்க. எப்படி ஆகி கொடுக்கணும்? சும்மா பிடிச்சி தண்ணியில முக்கி விடுறது அல்ல. சீசராக்கி கொடுத்தா அவன் இயேசுடைய சீசனா இருப்பான். எந்த கண்ணிலும் விழமாட்டான். அவன் இருதயத்துக்கு தெரியும், நான் இயேசுவை பின்பற்றுகிற சீசன். இதை தெரியாதனால அநேக ஆணும் பெண்ணும் கண்ணில விழுந்து பொருட்செயலுக்கு உடல் லிப்டி அடிக்கிறது, உதல்ல சாயம், உதட்டுல சாயம், தலைமுடியில டை அடிக்கிறது. அதெல்லாம் எழுப்பி விட்டு கை தூக்க விடல, ஆவஞ்சி விடல, திருத்தி எடுங்க. யாராக இருந்தா டை அடித்தால் துரிச்சை. உன்னை எப்படி தேவன் நடத்துறா அதில் இடம் இருக்கு. உங்களை கை அடிச்சு பேணதுக்கு வசனம் சொல்லல. கை அடிச்சு உங்களுடைய உடலை என்ன செய்யக்கூடாது. நகை பாலிஷ் இருக்கா? வீட்டுல இருக்கா? பிள்ளைகள் போட கூட வாங்கி வைக்கும், தூய் கடாசிடணும். ஆவியான வாசம் பண்ற இடம். தேவன் விருப்பம் இல்லாத எந்த துரிச்சையான பொருள் வீட்டில் இருக்கக்கூடாது. நேலோயா நேலோயா. இந்த மாதிரி கண்ணில் கண்ணு இமையில போடுவாங்க, ஐப்ரோ ஐப்ரோ சைப்ரோ கைப்ரோ ஏதோ நீங்க சொல்லுங்க. ஆக முதல்ல தமிழங்க தானே பூசுவாங்க. கண்மை என்ன கண்மை, அதுக்கு என்னமெல்லாம் இங்க இத்தனை நடக்கலாம் எல்லாம் வெளிநாடு போயிருப்பீங்க. நேலோயா நேலோயா. அதனால தேவன பிள்ளை ஒரு வசனத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணணும். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணக்கூடாது. அப்படியான நீங்க உடலை பேணும்போது துரிச்சை இதுல ஒண்ணுதான். நம்முடைய உடையிலையும் கூட துரிச்சை. உடையில என்ன இருக்குன்னா, உடலை முக்கியமா நம்ம பேணுகிறதே இதுதான். ஒரு மனிதன் முக்கியமா தன்னுடைய உடலை பேணுகிற மிக முக்கியமானது எது? உடை. உடை. என்னைக்கு ஆங்கிலம் பேச ஆரம்பிச்சாலும் அதோட ஒண்ணு வரும். கையில இருக்கிறது பைபிள் தமிழ், ஆனா பேசுறதெல்லாம் ஆங்கிலம். அப்ப எப்படி புரியும்? என்ன புரியும்? நேலோயா. நாம உடுக்கிறோம் இல்லையா? உடுக்கிறது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதுக்கு பேரு உடை. அதுக்கு பேரு அந்த உடலை துரிச்சலுக்கு ஏதுவாக என்ன செய்யக்கூடாது. செய்யாமல் உடலை முழுவதும் என்ன செய்யணும்? மூடணும். உடல் முழுவதும் என்ன செய்யணும்? மூடணும். பைபிள்ல புடவை, சுடிதார், வேற என்னமா பேர்லாம் இருக்க, அப்படியெல்லாம் தெளிவா இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன மாதிரி உடுத்தாங்க அப்படின்னு போய் யூடியூப்ல இதுலயே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய பார்த்தா அவங்களே வட இந்தியா பெண்களை பார்த்தீங்களா? புடவை கிடையாது. புடவை என்பது தமிழ் கலாச்சாரம். கலாச்சாரம்
அதோடு கொஞ்சம் கேரளாவும் பயன்படுத்துவாங்க. இந்த வட இந்தியாலாம் போனா சொல்லுங்களா ஓகே, நீங்க பார்த்தது இல்லையா? கோவாவில இருந்து சில சகோதரிங்க வந்தாங்க, பார்த்தீங்களா எப்படி வந்தாங்க? உங்களை முன்னாடி வைக்கிறேன். பெஸ்ட் உடை சுடிதாரா புடவையா? சுடிதார் சொல்லுவங்கெல்லாம் கை தூங்க பார்ப்போம். நோயா போடுங்க. ஏன் தெரியுமா? நான் ரசிக்கப்பட்ட அந்த அனுவெல்லாம் வந்த பிறகுதான் யோசித்தேன். எல்லாரும் பார்த்தீங்களா இப்படி இழுப்பாங்க, கோபமா வரும். உங்க மேல இல்லை, உடைக்க மேல. உங்க மேல ஒரு கோபம் இல்லை. நீங்க ஒன்னு அடிச்சு ஒன்னு ஆத்து கோபப்படுறாரு, அவர் நினைச்சாரு கோபப்படுறாரு. ஆனாலும் உங்களுக்கு என்ன சொல்றேன், சுடிதர் போட்டவங்க அப்படியே லைஃப் பூரா போடுங்க. ஆனா சுடிதரும் புடவையும் மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா உலகத்து ஒத்த வேஷப்பட்டியல வந்துருவீங்க. ஏன்னா உலகத்து ஒத்த வேஷம் வரக்கூடாது, ஒரே வேஷம். ஒரே வேஷம். உலகத்து ஒத்த வேஷம் என்பது வேஷம் மாறிக்கிட்டே இருக்கும். உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே, அடுத்தது வரும், இது போகும். இது உலகத்து ஒத்த வேஷம். நமக்கு ஒரே வேஷம். அதுதான் நம்முடைய உடலை என்ன செய்கிறோம், ஒரு இச்சைகளுக்கு பேணாமல் அதை தேவனுக்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக நம்ம பேணுகிறோம். தயவுசெய்து இந்த புடவை மட்டும்தான் கட்டி பழகிட்டேன் பாஸ்டர் அப்படி சொன்ன, நீங்க கட்டுங்க, வேற வழி இல்லை. ஆனா உங்களுக்கும் சுடிதார் தான் பெஸ்ட்னு தெரிந்து போட விரும்பினால் நான் உங்களுக்கு உத்தரவு தருகிறேன், போடுங்க. ஆனா போட்டா சாவதற்கு சுடிதார் தான் போடணும். இடையில போய் கட்சி மாறக்கூடாது. ஓடி போய் சுடிதார் போடுங்க. சுடிதார் போன கடையில போய் அந்த மாதிரி உள்ள இருக்க பிளவுஸ் வெளியே தெரிய மாதிரி அந்த கண்ணாடி பலவல போடாலும் வாங்காது. இதெல்லாம் துரிச்சை. நான் சொல்றேன், ஆண்களுக்கு அந்த மாதிரி இல்லை. படைப்பு அப்படி அப்படியே உடையில அந்த இச்சல் வராது. பெண்களுக்கு தான் பாதி பேர் அப்படிதான் இருக்கிறீங்க. திக்கான உடை கொடுத்தா தாங்கல பாச, வெயிட் 25 கிலோ. ஆனா என்னால அதெல்லாம் கட்ட முடியல. அதனால நைஸா இருக்கணும், உள்ள இருக்கலாம் வெளியே தெரியணும். ரட்சிக்க பட்டீங்களான்னு சந்தேகமா இருக்கு. ரட்சிக்க இதெல்லாம் போதிக்கண்டாங்க. எனக்குள் ஆவியார் வந்தார். இன்னும் இதுவரைக்கும் என்னை ஒரு எந்த போதனையும் உபதேசத்துல வாழல. இவ்வளவு தூரம் வாழ்வதற்கும் வைராக்கியம் நிற்க காரணம் நேரடியா பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறதுனாலதான். யார் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்கறது இல்லை. நான் தேவனுக்காய் வாழ முடிவெடுத்துட்டேன். அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கிறேன். எங்க கூட கடைக்கு போனோன்னு கொஞ்சம் மெலிசாலாம் பார்ப்பாங்க. வேண்டாம், என் சதை வெளியே தெரியக்கூடாது. இருக்கிற திக்கா எடுத்துட்டு வா, தச்சு போடு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒருத்தன் ஊழியத்து பண்ண பிடிச்சு இழுத்தா கூட நிக்க கூடாது, கிளியக்கூடாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆரோன், மோசை, சணநூல் ஏபத்தாலும் கட்டியிருந்தாங்க. நீங்க இந்த உலகத்து ஒத்து வாழாண்டாம். நீங்க உங்க உடம்ப துறைச்செயலுக்கு அனுப்பியாதீங்க, பராமரிக்காங்க. பராமரிக்கிறது இல்லையா? பேணாமல் இருந்து அப்ப யாருக்கா பேணணும்? பரலோக ராஜ்யத்துக்காக பேணணும், பரிசுத்த வாழ்க்கைக்காக பேணணும். இன்னைக்கு உடைய பற்றி நமக்கு ஒரு அக்கறை கிடையாது. நாங்க நகையை கலத்திட்டோம், நாங்க பெரிய ஆள். இந்த உடைக்கு அப்புறம் தான் நகை. உடை தான் மிக மிக முக்கியம். நகை என்பது பெருமையை காட்டுது, ஆடம்பரம். உடைய காட்டுறது ஒழுக்க கேடுகளை உண்டாக்குது. இல்லையா? அதனாலதான் தயவு செய்து கடமலை கொண்டு கன்வென்ஷனுக்கு, தலைமைகள் கன்வென்ஷன் இங்க போக விரும்பினார், நீங்க சீக்கிரம் இன்னும் 1 வாரம் 2 வாரத்தில் என்ன செய்யணும்? இந்த உடை நடையெல்லாம் மாறணும். அப்போதான் ஆமோசார் கூட்டிட்டு போவார். இல்லைன்னா நீங்க வாங்கின பணம் ரிட்டர்ன் கொடுக்கப்படும். அப்படி போய் நீங்க கன்வென்ஷன் போய் கேட்ட ஐக்கியமா, நாம இந்த புல்காத்பல்ல ரொம்ப உயிரோட இருக்கிற ஐக்கியமா தான் இருப்பேன். பிடிக்கான அந்த இடத்துல பங்கெடுக்க மாட்டோம். என்ன அதுல இருந்து பிரிக்க முடியாது. இருக்கிறதுலே நல்ல ஸ்தாபனம், அதுக்காக எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இருக்கிற ஸ்தாபனங்கள் பெஸ்ட். மேலோயா மேலோயா. இந்த வசனம் பிடிக்குதா? ஏன் தேவ ஆவியாரும் இந்த வசனத்தை ரோம சபைக்கு எழுதினார்? ஏன் எழுதினார்? தேவனுடைய
நம்ம சாயல்ல படைத்தோம். நம்மளை தேவன் என்ன எப்படி படைத்தார்? தேவனுடைய சாயலில் படைத்தார். அதனால இயேசு இந்த உலகத்தில் எப்படி கடைசி வரை ஒரே நிலையங்கி தரித்தவராதான் ஊழியம் செய்தார். அவரிடத்துல யாராவது குற்றம் கண்டாங்களா? குற்றம் சொன்னாங்களா? ஒரு குற்றத்தை இவர்கள் அறியேன் சாட்சி சொன்னார்கள். அதனால தயவுசெய்து பண்ருட்டி FGBC சபை கர்த்தருடைய பந்தியில் ஆற பங்கெடுக்கிற நாம, இது பரிசுத்தமான ரத்தம், பரிசுத்தமான சரீரம். இதுல நாம பங்கு எடுக்கணும் கட்டாயம். ஆனா தெரியாம ஒருவேளை நீங்க ஏதோ கடந்து வந்துட்டீங்க, இன்னைக்கு தெளிவாக தெரிஞ்சிட்டீங்க, என்ன பண்ண போறீங்க? அடுத்த பந்திக்கு முன்னாடி, அடுத்த வாரத்துக்கு முன்னாடி இன்னைக்கே முடிவு எடுக்கணும். இன்னைக்கு நான் இப்படி இந்த வசந்த மாதிரி என்னை நான் நிஜ மாட்டேன், தொழிற்செயலுக்காக என் உடலை பேண மாட்டேன் என்ற முடிவெடுத்தீங்கன்னா உங்களை ஆசீர்வாதமா இருக்கு. அதை மீறி நீங்க யார் பந்தியில பங்கெடுத்தாலும் டான்ஸ் எடுத்தவங்க நான் கொடுத்து வருவேன். கொடுக்கிறதுக்குன்னே வரும் தேவ மனிதனே அனுப்பி விட்டேன். எனக்கு சில பிரதிஷ்டை இருக்கு. நான் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து எல்லாம் செய்ய நான் தயாரா இல்லை. நான் தேவனுக்காக ஊழியம் செய்த அப்படிதான் ஊழியம் செய்வேன். நான் தேவனுக்காக வாழ்ந்த அப்படிதான் வாழுவேன் என்ற ஒரு முடிவோடு நான் ஊழியத்தில் இறங்கி இருக்கிறேன். இந்த சபை கை கொடுக்கணும்னு நினைச்சேன், அதுவும் சரியா கை கொடுக்கல. கை கொடுக்கல, கை கொடுக்கல. யோசிங்க தேவனுடைய பிள்ளைங்க, நல்லா யோசிங்க. யாருக்காக நாம வாழ்றோம்? 100 முறை சொல்லியிருப்பேன், புசித்தாலும் குடித்தாலும். ஒவ்வொரு வாரமும் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இந்த வசனம் எனக்குள்ள ஞாபகம் வரும்போது என்ன மாற்ற முடியுமா? என்ன மாற்ற முடியுமா? இன்னும் நான் இதை திக்காத்தான் போடுவேன். ஆமா, நைஸா போட மாட்டேன். இன்னும் இதை விட திக்கா ஒயிச்சு கிடைக்குமான்னு பார்ப்பேன். பனியை இல்லாமலே உடம்பு தெரியக்கூடாது, ஆனா பனியனை போடணும். சில ஊழியர் பார்த்தீங்களா, நாங்கெல்லாம் புல் கை பனியன் போடுவோம். ஏன்? உடலை ஒழுக்கமா பேணணும். நீங்க பாத்தீங்க இல்லையா எல்லாரும்? அவங்கெல்லாம் முன்மாதிரி என்னாலும் பார்க்காதீங்க, வரங்களை பெற்றாங்க, ஏதோ செய்யறாங்க. நாங்கெல்லாம் வசனத்தை பேச ஆரம்பிச்சோம்னா எங்க கேட்டாலும் நிக்கவே முடியாது. புல் கை போடாம வேற இந்த மாதிரி பனியன் போடுவாங்க. ஆம்பளே சொல்றேன், இந்த மாதிரி நம்ம போடக்கூடாது, கை பனியன் தான் போடணும், கை பனியன் தான் போடணும். வழக்கு போட்டு கை பனியன் உங்களுக்கு புரியாது, முண்டா பனியனா? அதுதானா? கை இல்லாத பனியன் இருக்கா? சட்டையும் மெலிசா உள்ள இருக்க தெரிய மாதிரி பட்ட துணியை பாட்டா உள்ள தெரியுதா? அப்ப என்ன இருக்கு இந்த வசனத்துக்கு? யாரு தைரி? இதுக்குதான் நான் எல்லாரையும் கூப்பிடாத காரணம், யாரையும் பயன்படுத்த விரும்பாத காரணம். இங்க நான் சொன்னது கேட்டு நீங்க வாழ்ந்தாலும் ஒரு ஆத்தமா கெட்டு போவாது. இங்க நான் தேவன் என தருகிற வார்த்தையை நீங்க கேட்டு வாழ்வீர்களானா நீங்க வரிகளை நிச்சயம் வருவீர்கள். இப்போ சொல்றேன், என் வார்த்தை மட்டும் கவனிங்க. யாரையும் பார்க்காதீர்கள், பார்க்காதீர்கள், பார்க்காதீர்கள். அப்ப இவங்க எல்லாம் போக மாட்டாங்களா? இப்படி எல்லாம் பயன்படுத்தினாரு. கடைசி காலம், கடைசி காலம், தங்களை குறித்து தாங்களே அறியாதபடி வாழுகிற ஒரு காலம். இன்னொன்னு அடிக்கடி கண்ணில் இருக்க உத்தரத்தை வச்சுக்கிட்டு திரும்ப பார்ப்போம். இதுதான் என்ன நடக்கும். அது ஊழியர் இடத்துலயும் இருக்கு, விசுவாச இடத்துலயும் இருக்கு. சரி, அப்ப இத உடலை ஆண்கள் பக்கம் வர்றேன், துணி போட கவனிங்க. பெண்கள் சொல்லிட்டேன், நல்லா புரிஞ்சுட்டா? நல்லா புரிஞ்சுட்டா? உடம்பு தெரியாத கட்டி துணி, அந்த துணியில எம்பராய்டெல்லாம் போடாண்ட, பிளைன் கிடைக்காது. துணி வாங்கி தச்சு போடும். நீ உண்மையில நான் ஆண்டவருக்காக வாழ்றேன், நீங்க சொல்லுது உண்மைனா வாங்கி தச்சு போடும். ஆனா தச்சா டைட்டா இருக்கக்கூடாது, லூஸாவும் இருக்கக்கூடாது, அளவோடு செய்யணும். உன் உடம்புக்கு ஏற்றபடி செய்யணும். நெல்வையா ஒரு மாடலை நீச்ச கூடாது, வரக்கூடாது. உன் உடம்புக்கு அளவோடு போட்டா அதுதான் ஒழுங்கு கிரமமும் என்னப்படும். ஆச்சரிப்பு கூடாத செய்ய தேவன் எப்படிப்பட்ட ஒழுங்கெல்லாம் மோசே சொன்னார். லேவியரம் 1 அதிகாரத்தை படிங்க.
அதை படிச்சு முடியுங்க, அதுக்குள்ள எல்லாமே வரும். ஆசாரியன் உடை. ஹல்லேலூயா. அதனால தயவுசெய்து தேவனுடைய பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையாய் இந்த வசனத்தை எங்க வைக்கணும்? இருதயத்தில் வைங்க. முடிந்தா வீட்டிலையும் எழுதி போடுங்க. சரியா? கலாத்தியர் 3:27 எடுத்து வைங்க. கலாத்தியர். அப்ப நீங்க சொன்னீங்க உடல்னு சொன்னா முகம் எல்லாமே என்னதான் உடல். நீங்க தானே சொன்னீங்க எல்லாம் சேர்ந்தானே உடல். உண்மைதானே? அப்போ துரிச்சைகளுக்கு தானே தாடி வைக்கிறோம். பார்த்தா துரிச்சை தேவடைய பிரச்சனை தெரியும். மீச துரிச்சை. பெண்கள் மட்டும் இல்ல, இவர்கள் ஒரு மாடல்ல இருப்பு செய்வாங்க, ஆண்கள் ஒரு மாடல். ஏன் உங்களுக்கு வாழ முடியல? அதான் உங்களுடைய உடலை யாருக்காக பேணுகிறீர்கள்? நீங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய உடல் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? நீங்கள் கிரைத்து கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் மனிதர்களுக்கு அடிமையாகாதிருங்கள். ஏன்னா நான் உங்களை கிரைத்துக் கொண்டேன். மனிதன் சொல்லுமா, அநேக மனிதனை பார்த்து அடிமையாகிறோம், உலகத்தை பார்த்து அடிமையாகிறோம். நான் நிறைய பேசுவேன், இதை மட்டும் பேசணும்னா பைபிள் ஏகப்பட்ட இருக்கு, இது பேசிட்டே இருக்கலாம். நம்ம சமயத்தில் பேசியிருக்கிற வார்த்தை என்னது? உணவை பற்றி பார்த்தோம், உடையை பற்றி பார்க்கிறோம். அது பாடம் கண்டிப்பா திருப்தியா இருக்கணும், அது எடுப்போம். இனி பந்தி ஆராதனை என்ன பேசணும்னு அவன்கிட்ட கேட்டேன். அதனால இந்த பசன் ஞாபகப்படுத்தினார், தெரியும் இருந்தாலும் ஞாபகப்படுத்தினார். எடுத்து 10 தடவை மேல முன்னும் படிச்சு அதுல உள்ளே உருண்டுட்டேன். உருண்டோன்னதான் வெளிப்பாடு கிடைச்சு. ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், நீங்கள் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்காக என்னை தேவன் தொட்டார், என்னை தேவன் தன்னுடைய மகனாய் ஏற்றுக்கொண்டார், நான் தேவனுடைய பிள்ளை. அப்படிப்பட்ட தைரியம், நல்ல விடுதலை உள்ள இருக்கிற தைரியம் கேட்கும். நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். நான் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த உடலை ஒரு இச்சைகளுக்கு ஏதுவாய் வேணக்கூட. இச்சைன்னா நீங்க அந்த உடல் உறவை மட்டும் பேசிட்டு இருக்காங்க, அதுவும் இல்ல இருக்கு, அதை அடுத்த பார்க்க போறோம். ஆனா இது என்னன்னா நம்முடைய உடலை பேணுவது. உடலை யார்கிட்டையும் விற்பதில்லை, பேணுவது. நல்லா புரிஞ்சிடுங்க, நல்லா புரிஞ்சிடுங்க. இச்சைன்னு ஏதாவது நினைச்சிட்டு இருக்காங்க, பைபிளெல்லாம் படிங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய உடலை எப்படி பேணுறீங்க? பந்தி ஆரன் வந்து உட்கார்றோம், நம்முடைய முகத்தை பார்த்தா என்ன பெரிய ஒரு பந்தி, இதை விற்க முடியுமா? கீழே விட முடியுமா? யாரு கேட்டாலும் கொடுக்க முடியுமா? இது எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது. இதுல பங்கெடுக்கணும்னா நம்முடைய உடலை துரிச்சலுக்கு எதுவாய் பேணக்கூடாது, கிளியர் பண்ணிடணும். இந்த வசனத்தினை கை கொள்ளலனா இன்றைக்கு 12ஆம் தேதி 4வது மாசம் 2026 நேரம் சரியாய் 12:15 இது அங்க வந்து நிற்கும். சாட்சி சொல்லும், மச்சுப்பாகும், சபர்கள் சாட்சி சொல்லும், கல்லுகள் சாட்சி சொல்லும். ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தை, நீங்க வந்துட்டீங்க, இந்த உலகம் வேண்டாம். இந்த உலகம் என்பது ஒரு சாக்கடை, மோசமானது, அருவருப்பானது. நான் கேட்கிறேன், இந்த உலகத்தை நினைச்சு உங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் இருக்கா? எனக்கு சந்தோஷம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, கோபமா இருக்கு. நீங்க அந்த லெவலுக்கு இன்னும் வரல. ஏன் தெரியுமா? வசனத்தை படிச்சு வாழும்போது நமக்கு எதிரான கெரியர் தான் அந்த ஆட்சியை செய்யலாம், எல்லாமே எதிரான கெரியர். அதனால மக்கள் வாழ முடியல. வாழணும்னா தேவனுடைய பலம் தேவை. ஹல்லேலூயா. அது நினைத்து இந்த வசனத்தை ஒரு முடிவெடுங்க. என்ன செய்யுங்க? இருதயத்தில் எழுதிருங்க, முடிவெடுத்து வீட்டு போங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், எத்தனை அதிகாரம்? 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பாத்தீங்களா? ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ
அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஞானசானம் எடுக்கணும் என்னன்னு தெரியுமா? ஈஸியா கொடுத்துறாங்க, போறவங்களுக்கு உடனே கொடுத்துறாங்க. ஏன்னா ரொம்ப குழப்பமா இருக்கு. நானும் பைபிள் தான் படிக்கிறேன், எல்லா பாலிஸ்டர்மாரும் பைபிள் தான் படிக்கிறாங்க. ஞானசானத்தோட ரகசியம் புரியுதா? ஞானஸ்நானத்தோட ரகசியம் புரியுதா? இயேசுவை தரித்துக் கொள்கிறது. அதனாலதான் நான் ஞானஸ்நானம் எடுக்க ஒரு காலம் 6 மாசம் ஆகும் ஸ்டடி. இப்ப சமயத்துல 2 முறை 3 மாசம் முடிச்சிருக்கேன். எல்லா வசனம் சொல்லாம எல்லா தலைப்பையும் சொல்லுவேன். தேவைப்பட்டா 2-3 வசனம் சொல்லுவேன், இல்லைன்னா ஒரு வருஷத்துல புரிய வச்சிருவேன். அப்பதான் கடைசியில இப்ப எடுத்தவங்க ஓரளவு பரவாயில்லை. முன்னாடி எடுத்தவங்க எல்லாம் எல்லாம் செஞ்சேன்னு குழப்பம். கொள்ளையில அமையலா இருக்காங்க, யாரையும் வச்சது இல்லை, வர்றாங்க போறாங்க, சபையோடு ஊழியர்காரோடு ஊழியர் ஆலோசனையோடு வாழ்றாங்க, தவிர கூடி கூடி பேசுறது எந்த குழப்பம் இல்லை. ஏன்? கிறிஸ்துவை தரித்து கொண்டார்கள். ஞானஸ்நானத்து மூலமாக கிறிஸ்துவை எப்படி ஒரு உடையை தரித்து கொள்ளுகிறோமோ அதே போல இயேசுவை தரித்து கொள்ளணும். அதுதான் ஞானஸ்நான ரகசியம். அதை தரித்து கொண்டீர்களா? வீண் வார்த்தை வராது, சந்தேகம் வராது, கேள்வி கேட்கிறது, தேவையில்ல பிரச்சனை, பிரிவினைகள், வளர்ந்து வர சபைகளை உடைப்பது, இப்படி பல காரியங்கள் எல்லாம் செய்கிறதற்கு அது வராது. பெற்ற ஞானஸ்நானம் அன்றைக்கு நான் எவ்வளவு சொல்லி கொடுத்தேன், எவ்வளவு 6 மாசம் பயிற்சி கொடுத்து ஞானம் கொடுத்தேன். கைத்தட்ட தெரியல, ஆராதனை எத்தனை இல்லை, வந்தாலும் இடையில எழும்பி போறது, பிரதிஷ்டை இல்லை. ஏன்? கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளவில்லை. கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளவில்லை. பயம் இல்லை. தலையே போற காரியம் இருந்தாலும் 6 எழும்பி போகக்கூடாது. அவரு தான் தரித்து கொண்டு வருகிறார். அறிவை பேசலாம், திறமை இருக்கும் பேசலாம், ஞானம் இருக்கும் பேசலாம், வாய் வச்சு பேசலாம். என்னுடைய வசனப்படி வாழ முடியுமா? வாழ முடியுமா? எல்லார்கிட்டையுமே வசனம் இருக்கு, எல்லார்கிட்டையும் வாழ்ற வாழ்க்கை இருக்கு. பூரணமா இருக்கா? பூரணமா இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும் என்று விரும்புற யாரும் அந்த கையை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். நாங்க ஞானஸ்நானம் எடுக்க ரெடியா இருக்கிறோம். ஆண்கள் பக்கம் ஒரு 5 பேர் தூக்கி சரி போடும். ஆனா எப்படி இருக்கணும்? ஞானஸ்நான ரகசியம் புரிஞ்சா இதுல போட்டோ பாத்தீங்கன்னா சடையை போட்டுவிட்டு போட்டோ எடுக்கும்போது இந்த முடியை தூக்கி முடி இங்க இருந்து வலிச்சு இங்க விடுவாங்க. ஆனா அப்புறம் அங்க இருந்து தூக்கி முன்ன போட்டு. நம்ம சபையில இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களா? யார காட்டுறீங்க? யார காட்டுறீங்க? தெய்வ பயம் இருக்கா? தெய்வ பயம் இருக்கா? இதெல்லாம் ஏன் தெரியுமா? ஒரு தப்ப நாங்க பண்ணிட்டோம், யாரு பேசிட்டா என்னுடைய ஆத்மா படுற பாடு தேவன் ஒருவருக்கு தான் தெரியும். நேனோயா நேனோயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனெனில் அந்த 26 கூட படிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ இயேசு விசுவாசிக்கிறோம், மன்னிப்பு பெறுகிறோம், மனம் திரும்புகிறோம், எல்லாம் செய்தாலும் ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவன் யார? இயேசுவை தரித்திருக்க வேண்டும். அதனால தண்ணீர் ரோமர்ல படிக்கும் போது என்ன சொல்லியிருக்கு? அடக்கத்துக்கு சமம். பழைய மனிதன் அப்படியே புதைக்கிறது. புதிய மனிதன் வெளியே வரும்போது கிறிஸ்துவை தரித்தவன். அவனுக்கு மஞ்சள் நூறு போட்டு ஞானம், நகை போட்டு ஞானம், என்னென்னமோ போட்டு கொடுக்கறாங்க. பட்டு போடவ, எட்டு போடவ, என்னென்னமோ போட்டு ஞானம் கொடுக்கறான். ஞானசார ரகசியமே புரியல. 90% பாசேசுக்கு ஞானசாரணம் என்னன்னு தெரியாது. நீங்க தைரியமா கைவித்த முடியுமா?
வேண்டாம் வேண்டாம். உங்களை நீங்க ஆராய்ந்து பாரு. உண்மையிலே கிறிஸ்துவை தரித்தவர்களாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீர்களா, இல்ல இந்த வசனம் கேட்ட இனி தரிக்க போறீங்களான்னு யோசிங்க. எந்த இடத்திலும் கிறிஸ்துவை தரித்தவர்களாக நிற்க வேண்டும். அதற்கு நீங்க தைதி இருந்தா மட்டும் டான்ஸ் ஆடுங்க வாங்க. எப்போ உங்களுக்கு தைதி வருதோ, தைரியம் வருதோ, துணிச்சல் வருதோ, கணவன் எதிர்த்தாலும் சரி, மனைவி எதிர்த்தாலும் சரி, பிள்ளை எதிர்த்தாலும் சரி, நான் உனக்கு அடிமை இல்லை, நான் கிறிஸ்துவை தரித்தவனா மாற போறேன், எனக்கு பல்லவராஜ் அப்பதான் கிடைக்கும். அந்த தைரியமும் உணர்வு இருக்கிறவங்க தைரியமா வாங்க. ஹல்லேலூயா. பயந்தவங்க யாரும் என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். என்னை தைரியம் வருதோ வாங்க. கலாத்தியர் 5 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். பின்னும் நான் சொல்ல என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். என்ன செய்யணும்? சொல்றாரு, பின்னும் நான் சொல்லுற என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்ப ஆவிக்கேற்றபடி என்னது? ஒரு தூய்மையான ஆவியானவர், நம்மை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஆவியானவர் நமக்குள்ள வருவாருன்னு சொன்னா, அவர் வந்தது உண்மைன்னு சொன்னா என்ன செய்யுமா? ஆவிக்கேற்றபடி நடக்கும். மாம்சத்தை கேற்றபடி நடக்க மாட்டோம், ஆவிக்கேற்றபடி நடப்போம். எழுதி வச்சிடுங்க, மனசுல வச்சிடுங்க, புரியுதா? அதனால ஒழுக்கமாய் வாழ முயற்சி எடுங்க. முயற்சி எடுக்கிறதில்லை, முடிவு பண்ணிடுங்க. முயற்சி இல்லை, இன்னைக்கு முடிவு வாங்க இல்ல நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளவில்லை, என்னை ஏமாத்தி ஞானஸ்நானம் பெற்றீர்கள், உங்களுடைய பேரு மேல இருக்கா என்பது கேள்விக்குறி. தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பேர் பதிவாகணும்னா சும்மா சொல்லுவாரா? தேவனுடைய ராஜ்யத்துல ஜீவன்ல பேர் வந்தோம்னா சும்மா எழுதுவாரா? ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும், கொடுக்கிற கண்டிஷன் எல்லாம் நீ செய்யணும். பெற்றோர் கையெழுத்து போகணுமா? போட்டோதான் எடுத்து அதுக்குள்ள டொனேட் கட்டி அங்கீகரிப்பாங்க. அழிஞ்சு போற ஒரு கல்வி எத்தனை நாள்? ஒரு ஸ்கூல்ல படிப்பு தேவைதான், அது பெரிய பைத்தியமா இருக்கக்கூடாது. அந்த காரியத்திற்கு அவன் கண்டிஷன். ஏன்? நாளை ஒரு பிரச்சனை தான் வந்தா அதுதான் உங்களுக்கு பேசும், அவனுடைய அத்தாட்சி. அதனால எழுதி வாங்குறான். அப்ப பல்லவத்துக்கு சும்மா போயிட முடியுமா? நீ யாரு போவாங்கன்னு தெரியுமா? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள். எத்தனை புரியுது, எத்தனை பிடிக்குது? இந்த வார்த்தை பிடிக்கிறவங்க என் வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை பிடிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்திய தேவனை மகிமைப்படுத்து. சரி, அடுத்த பாத்தீங்கன்னா 16 பின்ன நான் சொல்லுகிறது என்னவென்றால், அதான் சொல்றார், பின்ன நான் சொல்லுகிறேன்னா நான் எழுதுகிறது என்னவென்றால், ஏன்னா அங்க சொன்னாங்க, சபைக்கு சொன்னதை எழுதுனாங்க, புரியுதா? இன்னைக்கு சொல்லல, எழுதுனதை நாம சொல்றோம், புரியுதா? அப்ப என்ன இருக்கு? ஆவியானவர் கொண்டு அன்னைக்கு கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலர் பவுலை கொண்டு தேவ ஆவியிலே ஏவப்பட்டு எழுதினது. அதான் பின்ன நான் சொல்ல என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கு இந்த வார்த்தை கவனிக்க, ஆவிக்கேற்றபடி. இப்ப நம்ம அறகுறையா உடை கொடுத்தது ஆவிக்கேற்றபடியா? உண்மையா? தைரியம் தான் சொல்லுங்களா? நான் ஆவிக்கேற்றபடி தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் சொல்லுங்க. நீங்க தேவனை குற்றப்படுத்துங்க பார்ப்போம், உன் தைரியத்தை பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை எதிர்த்து நிற்கத்தக்கவன் யார்? அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன். அப்ப அடிக்கடி சொல்லும் போது பெரிய சில பிரச்சனைகள். சரி, இதெல்லாம் போயிட்டு கேட்டாங்க, நகை போடுறாங்க, வளர்த்துறாங்க, பைபிள் ஸ்டடியில ஞானஸ்நான ஸ்டடியில சொல்லி கொடுத்தேன், அப்படியெல்லாம் தான் வாழ்ந்தாங்க. ஏன் பேச வந்து நினைத்தா இன்னைக்கு இந்த வசனத்தை நேற்று இரவு உணர்த்துற. இனியாவது வாய மூடி எடுக்கலாம் இல்லையா? ஆசை அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு. பைபிள் படித்தா உங்களுடைய விளக்கம் புரியுதா? ஆசை எப்ப பார்த்தாலும் ஒரே தான் சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் ஒரே தான் சொல்லுங்க. அங்கதான் மான பிரச்சனை இருக்கு.
அதுக்காக லவ் எல்லாம் வரும். மோத்த பார்த்தா லவ் பண்ணுவாங்க. யாரை பார்த்து? ஒரு மோத்த பார்த்து பாதி போயிடுவோம். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது இந்த மாதிரி உடலை பேணக்கூடாது என்பது தேவனுடைய சட்டம். அதுக்கு நீங்க வாழணும். வாழலைன்னா நீங்கள் இயேசுவை தரித்து கொள்ளவில்லை. இன்னைக்கு ஊழியத்து வர ஊழியக்கார லட்சணம் பாருங்க. இன்னும் அதிகபட்சம் 6 மாசம் அல்ல 1 வருஷத்துக்குள்ள நான் சென்ற பொறுப்பை விட்டுட்டு என் ஊழியத்தை செய்வேன். யாரையும் நான் நடத்த விரும்பல. பல முறை சொன்ன ஊழிய ஒரு மாசம் கூட்டம் 3 நாள் நடக்கும். அதுல தோலை உரிங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். அதான அந்த வாய்ப்பு. வர வாக்குத்தத்த செய்தி கொடுங்க, முடிச்சுக்கிட்டு பேசுங்க. நேனோயா தீர்மானம் பண்ணாக்குங்க, எழுப்பி ஒப்பு கொடுக்க ஆக்குங்க, கையை தூக்காக்குங்க. இன்னைக்கு இருக்க ஊழியக்காரர்களை பார்த்தாலே சபை கெட்டு போயிடும். ஊழியக்காரங்க ஆண்களுக்கு அந்த உடையை பற்றி அவ்வளவு இல்லை. அவங்க ஒண்ணு மானம் தெரியும் அவ்வளவுதான். அந்த உடையை அப்படிதான் அமைஞ்சு, அந்த உடம்பும் அப்படிதான் அமைஞ்சு. அதனால தேவனுடைய பிள்ளைகள் மிக மிக தெளிவா இருக்கணும். சொல்லாரு, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். எப்படி கொள்ளணும்? ஆவியானவருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளணும். உங்களுடைய ஏற்றபடி அல்ல, உங்க விருப்பப்படி அல்ல, உங்களுடைய ஆசைப்படி அல்ல, உங்களுடைய இச்சைப்படி அல்ல, ஆவியானவருக்கு ஏற்றபடி நடக்கணும். நல்லதா இருக்கு. நீங்க பேசிட்டு கூடாது. தேவனுடைய வசனத்தை முன்னாடி நில்லுங்க. வேத வசனம் கண்ணாடி, கண்ணாடியோட நிற்கும் போது அது காட்ட நம்மளை எப்படி இருக்கும். அதனால அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். எல்லாரும் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற மாட்டாங்க. பாருங்க, நல்லா தூங்குது. வயசாகி போச்சு, கேட்கணும்னு கூட இல்லை, வாழ்ந்தாச்சு. இருந்தாலும் அந்த தூக்கத்தின் ஆவி. நல்லா புரியுதா? ஆமா. அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். எப்படி? நீங்க ஆவிக்கேற்றபடி வாழும்போது மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற முடியாது. நம்ம ஆவி ஒவ்வொரு காரியத்தையும் ஆவிக்கேற்றபடி, ஆவியாண்ட நடத்துதல் படி, ஆவியை எழுதி தந்த தேவனுடைய வார்த்தையின் படி நாம வாழ்வோமானா இதெல்லாம் நம்ம கிட்ட வராது. ஏதாவது ஒண்ணு என்கிட்ட அனுப்பி விடுங்க பார்ப்போம், அனுப்பிடுங்களா பார்ப்போம். வரட்டும் என்கிட்ட. தேவன் விருப்பம் இல்லாத ஒரு காரியம் என்கிட்ட வர சொல்லுங்க பார்ப்போம், தீர்த்து கட்டிடுவேன். அதான் என்னிட இருக்கிற அபிஷேகம். அதெல்லாம் பார்த்தோம். அப்படி 4 பேர் பார்க்கணும், கவர் பண்ணணும். கவரை பண்ணணுங்க. நீங்க அங்க போங்க. அதுதான். யாரும் எங்களை பார்த்தாலும் கவரா வேண்டாம், எங்கெல்லாம் பார்க்கண்டா. சத்தியத்தை கிட்ட வந்து போய் சேருங்க. ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு. நேலோயா 17 சொல்லாரு. இந்த 17 பார்த்து முடிப்போம். பெரிய சப்ஜெக்டா இருக்கு, பின்னாடி பார்ப்போம். சொல்லாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமா இருக்கு. நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நம்ம எல்லாம் மாறி மாறி விரோதம். நம்ம யாரும் விரோதம் இல்லை. விரோதமா? ஏன்னா உங்களுக்கு யாருட்டுமே விரோதம் கிடையாது. சொல்லுங்க பாப்பா. அது பார்த்து மொத்த பார்த்து யார்ட்ட விரோதம் இருக்கா? பந்தி இருக்க போறீங்க. யாரா விரோதம் இருக்கா? எனக்கு உங்கள்கிட்ட விரோதமே இல்லை. உங்களை மேன்மையாங்களோ மாத்தணும். பண்ருட்டி புல்காஸ்ப சபை பரலோகத்துல மேன்மையான இடத்துல இருக்கணும். அது என் ஆசை. அதை யாரும் தடுக்க முடியாது. என் கடமை நான் நிறைவேற்றி ஆகணும். புரியுது? அது அடிக்கடி சொன்ன வார்த்தை தான் இப்ப ஞாபகம் வருது. ஒரு அம்மா போய் ஒரு மகனை வலது புறத்தில், ஒரு மகனை இடது புறத்தில் ஒரு சீட்டை தாருங்க ஏசையா. ஒரு அம்மா கேட்டா அவரு ஏசப்பா பயங்கரமா ஞான். அவரு பாவம் இவ்வளவு ஆர்வமா கேட்கிறாள். மாட்டிக்கிட்டேனே, என்ன சொல்ல, இது என்னுடைய காரியம் என்ன? தூக்கி போட்டுட்டு கிளம்பிட்ட. தெரியாதா? ஏற்று தெரியாதா? வலுபுறத்துல யாரு இருப்பார்? யாருடைய வலுபுறத்துல குமார் தான் இருப்பார். நேனுயா. அதனால அவர் ஒன்னும் சொல்லாம சரி சமானப்படுத்தி போயிட்டு வாமா சந்தோஷமா அனுப்பிவிட்டார். அதனால எல்லாருக்கும் ஆசை இருக்கும். எனக்கு ஆசை. நான் பணம் சம்பாதிக்க, அந்த பணத்தை எடுத்து ஜாலியை சுத்த, ஆடம்பரமா உடுக்க,
அதெல்லாம் பண்ண நான் வரல. ஒரே ஒரு நோக்கம், தேவனுடைய சத்தியத்தை என்னை எந்த எல்லையில தேவன் கொண்டு போகிறாரோ அந்த எல்லையெல்லாம் தேவனுடைய சத்தியம் இதுதான் என்பதை நிரூபிக்க பிறந்தவன் கர்த்தருக்குள்ளால. அது என்ன நீங்க உங்களுக்கு நல்லது. ஏனோயா நீங்க மாறினா உங்களுக்கு நல்லது. ஆனா சொல்றாரு என்ன தெரியுமா உங்க போராட்டம்? ஏன் போராட்டம்? உங்களுக்கு விடுக்க முடியல, உங்களால் அனுபவி செய்ய முடியல. ஏன்? ஆவிக்கு விரோதமா மாம்சமும் மாம்ச விரோதமாய். அதுதான் சபை இன்னைக்கு ஆடம்பரத்துல நிக்கி, அலங்காரத்துல நிக்கி, மேக்கப்ல நிக்கி, மாடல்ல நிக்கி. ஏன் அதுக்கெல்லாம் உலகத்துவத்தை வேஷம் எழுதணும், வேஷங்கள் கடந்துபடி எழுதணும்? ஏனோயா ஆட்கள் வராது இப்படி எல்லாம் போதிச்சா ஜனங்கள் வரான்னு சொல்லி பாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அடிமையாயிட்டாங்க. மைண்ட் ஃபுல் ஆள் கூட்டம். என்ன அப்படி கூப்பிடல, புறப்பட்டு போய் என்னுடைய சத்தியத்தை சொல்லு. ஆளு கூட்டம் தேவன் தான் கூட்டணும், நான் கூட்டம் நிக்காது. ஏனோயா அதனால ஒரு கடம் வாசித்து உங்களுக்கு புரிய வச்சுட்டு அடுத்த கடம் போறோம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாய். எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? சத்தமா சொல்லணும், படிக்க தெரியாலும் சேர்ந்து சொல்லணும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதே. ஒண்ணு சொல்லியே சவுண்ட வரலையே. இங்க ரெண்டு ஆண்கள் பேர் சவுண்ட் யாரும் தெரியல. சொல்லட்டா? படிக்கிற மாதிரி விரோதமா இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்ய விடாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாய். அப்ப உங்களுடைய விரோதம் யாரு? மாமிசம். மாமிசம். எத்தனை தடவை நீங்க நல்லா இப்படி எல்லாம் நல்ல வார்த்தை தர்றாரு, நம்ம இப்படி எல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு என்ன உண்மையில வந்தா இல்லையா? ஆன முடியாது. இங்க ஆமே சொல்லுவோம் இல்லையா? ஆமே ரோட்ல போன வேலை ஆரம்பிச்சு இருக்கிறதுக்குதான் தேவ தூதர்கள். வெளியில போன உடனே இங்கே சும்மா இருக்கிறீங்களா? இங்க விட்டு வைக்கிறீங்களா? பாருங்க, பைபிள் படிங்க, பைபிள் படிங்க. படிக்காத யாரும் வாயை திறக்காதீங்க. பைபிள் படிக்காத யாரும் எந்த ஒரு காரிய சபையோ குடும்பத்திலையோ எங்கேயும் பேச தெரியாது, வாயை திறக்காதீங்க. தயவாய் அன்பான வேண்டுகோள். நேனோயா நேனோயா. ஆமா, தாடி எடுக்கணும், என்ன இருக்கும் இல்லாம இருக்காது. ஆனா மாம்சம் அவரு சொல்வாருடா கிழமை மாம்சம் போறாடா, நீ வைடா. அதனால என்ன வருது? சபையில முன்னே நடத்த முடியல. சபையில நடத்தணும்னு அதுக்கு ஒரு முன்மாதிரி வேணும். எவ்வளவு பெரிய புரோஜனமானதான் கடந்த 3 நாள் கூட்டம் இல்லையா? புரோஜனம் தானே. அந்த தாடியை நான் பார்த்தா புரோஜனம் இல்ல போயிடக்கூடாதுன்னு என்னையே நான் அடக்கி கொண்டு வார்த்தமா வார்த்தைக்கு ரொம்ப போராடி, ஏன் வேற வேலையே இல்லையாடான்னு சொல்லி போராடி, அப்பா 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 சரியப்பா சரி என்னை ஏத்துக்கிட்டு இடம் கொடுக்க. அதுவும் புரோஜனமா இருந்தனால சிலர் தாடி வச்சிருவோம், புரோஜனமே இருக்காது. இது புரோஜனமா இருந்து இல்லையா போட்டு அவர் சபை மேய்ப்பனும் கிடையாது. ஏனோயா அதனாலதான் இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன போராட்டம்? சரீரத்து மாம்ச இச்சைகள் என்ன செய்கிறது? தங்களை இச்சைகளை உண்டு பண்ணிட்டே இருக்கு. அது காரணம் எது? ஆவிக்கு விரோதமாய் மாம்சம், மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவி. இந்த ரெண்டும் போர் செய்கிறது, யுத்தம். மீசை எடுக்கும்போது பின்னாடி நின்று கண்ணாடியில் நின்று 2வது வாரம் அபிஷேகம் பெற்றாச்சு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாரும் புதுசா இருக்கிறீங்க. இப்படியே சேவ் பண்றேன். என்னங்க பண்றீங்க? மாம்ச யுத்தம். என்னட்ட அண்ணன் ஊத்தப்பட்டான் ஆவி அண்ணன் என்ன வரை ஒரு கொம்பனால அசைக்க முடியாது. சத்தியம் உள்ள இயேசுக்காக சத்தியத்தை தலையை கொடுக்க ரெடியா இருக்கிறேன். அந்த சத்தியத்துல பயங்கர டேஸ்ட் இருக்கு, பயங்கர ருசி. எதுலையுமே விருப்பம் இல்லை. உலகத்தே கோபமா இருக்கு. என்ற சத்திய வசனம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். ஏன்? ஆவினாலே ஜெயித்தேன். நீ ஒண்ணுமே என்ன தாக்க முடியல, எதுவுமே கெட்ட வராது. எனக்குள்ள போராட்டம் இல்லை. ஏன்? மாம்சத்தின் கிரியைகளை அழிச்சு போட்டேன். எதுல?
ஆவியினால் அழித்தேன். மாம்சத்தை கிரி எப்படி அழித்தேன்? ஆவியினால் அழித்தேன். அது ஒளிஞ்சு போச்சு. இப்ப எனக்கும் மாம்சத்துக்கு ஆவிக்கும் போராட்டம் இல்லை. என்னைக்கு ஏறக்குறைய 40 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சு. என்ன புரியுதா? இப்ப மற்றவங்களை கெடுக்கிறவங்களை அவனையும் தூக்கி காப்பாற்ற, அவனையும் காப்பாத்தி அவங்களை ஆவிக்குரிய மாற்றணும், மாம்சத்தை ஒழிக்கணும்னு போறாங்க. ஆனா சிலருக்கு பிடிக்குது, சிலருக்கு பிடிக்கல, சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியல. நான் என்ன பண்றது? நான் உங்கள்கிட்ட மேய்ப்பேன், நீ மந்தை, நான் போராடித்தான் ஜபத்தில் உங்களுக்காக என்ன செய்கிறேன், போராடுகள் சொல்ல அப்போஸ்தலன் பவுல். ஜபம் பண்ணும்போது இந்த மாதிரிப்பட்ட காரியம் எல்லாம் சபைக்குள்ள வராம காத்துடுங்கப்பா. சபை நல்லா இருந்து ஒவ்வொருவரை பார்த்து ஒருத்தரை பார்த்து வீணா போகுது. முதல்ல ஒருத்தன் லவ் பண்ணனா, ஒருத்தி லவ் பண்ண, ஒருத்தரை பார்த்து 5-6 லவ். ஒருத்தரை பார்த்து நல்லா புரிஞ்சுங்க, நல்லா மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கறது இழிவா நினைக்காதீர்கள். ஒருவன் மன்னிப்பு கேட்டு வளரான் பாருங்க, அவன் தான் சிறந்தவன். ஏசாயான் சொன்னார் சிலுவையில முதல் வார்த்தை, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். இன்னைக்கு மன்னிப்புன்னு சொன்னா எல்லாரும் வெக்கம். இன்னும் 2 மூணு மன்னிப்பு கேட்டு பந்தியில பங்கெடுத்து சாட்சியா வாழ்ந்து சிறப்பு பாடல பாடி என்ன தரிசனம் ஊழியம் செய்கிறோம். எங்களோட தரிசனம் நிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. என்னுடைய ஆசைகள் எவ்வளவு ஆசை சொல்லார் இல்லையா? ஆசையாய் தொடருகிறேன். ஆசையாய். அப்ப ஊழியத்தில் ஆசை இருக்குமா இருக்காதா? தொடருமா இல்லையா? அதுக்கு யாரு கூட இருக்கணும்? நீங்க கூட நிக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நாங்க கூட நிக்கணும். இப்பெல்லாம் கேட்கல, நிக்கணும் சொல்லிதாரு. ஆனா மாற்றி விடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம், அது அடிக்கடி எனக்கு வருது. அடுத்த நிக்கணும்னு சொல்லணும், அடுத்த நிப்பேன். இப்பதான் கை தூக்குது இல்லை, நீங்க உள்ளே முடிவெடுத்துட்டு போகணும். நாங்க ஒரு லக்கோடு ஓடுறோம், லக்கோடு என்ன செய்யறோம். அதனாலதான் அதை செய்யாங்க இதை செய்யாங்க அப்படி இப்படி சொல்றோம். இந்த வசனம் எல்லாம் அங்க உள்ளத்தை போட்டு தொலைக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்க சபையை மதிக்க முடியாது. இந்த வசனம் எல்லாம் படித்து உள்ள வரும்போது வாழாதவர் ஒரு ஆளை எங்களாலும் மதிக்கவோ கனமனமோ மேன்மையான சொல்லதுக்கு எங்களாலும் முடியல. ஆசைப்படுறோம், ஆனா முடியல. ஏன்? எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியார் சக்தி ஆவியார், அவரை சகல சக்தியின் வழி நடத்துவார். அதனால தேவனுடைய பிள்ளைகள், தயவாக சொல்றேன், இந்த 16-17 இந்த வசனம் எல்லாம் தந்ததை வீட்டில் வச்சு படிச்சு நல்லா உள்கொண்டு நல்லா ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் என்ன செய்ய, நல்ல பிளேட் எல்லாம் இறங்கி சும்மா 10 ரூபாய் வச்சு இழுத்தடா ஃப்ரீயா வாங்க. சாத்தானை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்தேன், மாம்சத்தை ஜெயித்தேன். 3 போகணும். ஏனோயா, மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் சொன்னார்ல, 3 போராட்டம். சரியா ஞாபகம் வரல. போராட்டம் உண்டு, அதை ஜெயிக்கணும். என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். நீங்க நேரத்தை சிந்தனை எல்லாமே நிச்சயதாச்சு. ஃபுல்லா உலகத்துல போய் மூழ்கி டைம் எல்லாம் கொடுத்ததுனால இதெல்லாம் படிக்கவும் வாழவும் தெரியவும் உணரவும் உங்களால முடியல. யாருடைய வார்த்தைங்க? யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. திருவள்ளுவர் எழுதின 1360 என்னதான், அதை இன்னைக்கு இந்தியா உலக நாட்டிலே திருக்குறளை எவ்வளவு பேமஸாக பாராட்டி மேடையா பேசுகிற கூட்டம் நடக்குது. ஆனா திருக்குறளை படித்து எவனுமே நம்மளை போல மாறின ஒரு ஆளு கூட, இந்த வேதத்தை கையில தூக்கினவர்கள் கோடிக்கணக்கான மக்கள் மாறி இருக்கிறார்கள். இந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னு தெரியுமா? ஜீவ வார்த்தை. அந்த வார்த்தை என்னன்னு தெரியுமா? கருத்துள்ள வார்த்தை. என்ன வார்த்தை? திருக்குறள் கருத்துள்ள வார்த்தை. ஒரு 2வது முறை தாமஸ் பாஸ் வர்றார், கார்ல வரும்போது அவர் கூட்டிட்டு வாங்க, அதுல ஒரு புளிய மரம் விழுந்து கிடக்கு. அப்படி வரும்போது அவரு ஏதோ பேசிட்டு வரும்போது சொல்றாரு, சொல்லிட்டு இந்த திருக்குறளை ஒரு ஓமைக்கு வசனத்து ஈடா ஒரு வசனத்தை எடுத்தார். அது சொல்லும்போது தப்பிட்டு
அதுல 7 ஒவ்வொரு குரல்லையும் இருக்கும் 7 சென்டென்ஸ். ஒரு வெறுட்டி என்றார் எண்ணிக்கிட்டு அப்ப விட்டுப்பட திருப்பி நான் வந்துச்சு அது 7 வந்து என்ன புரியும் அதை போட்டிருக்கேன் பாருங்க. திருக்குறள் பஸ்லாம் போட்டு நான் படிப்பேன். அது முதல் குறள் அற்புதமான குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த ஆதி பகவன் யார்? ஆதியிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. நேலோயா நேலோயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் உண்மையிலே தேவனை பின்பற்றி வாழ விரும்புறேன்னு உள்ளவங்க ஒரு நிமிஷம் கண்ணு மூடு. உண்மையிலே தேவனுக்காக நான் வாழ முடிவெடுத்தேன். நான் வாழ போறேன். நான் தேவனுக்காக வாழ போறேன். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஒன்று எனக்கு புரோஜனம் இல்லை, குப்பை. இது எனக்கு முக்கியம் அல்ல. நான் தேவனுக்காக வாழ போறேன். விரும்புற யாரா இருந்தாலும் சரி கண்களை மூடி மனப்பூர்வமாய் ஒரு முடிவெடுக்க முடியுமா? இந்த வார்த்தையெல்லாம் கேட்டோமே, நான் தேவனுக்காக வாழ முடிவெடுக்க முடியுமா? எத்தனை முடிவெடுக்க முடியும்? இதுல நேரம் சொல்லக்கூடாது. தேவனுக்காக வாழ்றது போக மீதிதான் நமக்கு உலகத்துக்கு. வெறுப்பை கேளுங்க. தேவனே வெறுத்து வாழும். ஹல்லேலூயா. நாமே ஸ்தோத்திரம். நாமே தொழிற்செயலுக்கு ஏதுவாய் உடைய பிள்ளைக்கு அந்த சபைக்கு நீ தந்த ஆத்மா, என் கையில நீ தந்த ஆத்மா தொழிற்செயலுக்கு ஏதுவாக உடலை பேணக்கூடாது. உடலை பேண மாட்டேன் ஒரு முடிவு இன்றைக்கு எடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் பலனை தார், பலனை தார். ஆவிக்கு விரோதமாய் மாம்சம், மாம்சத்துக்கு விரோதம் ஆவி போராடும். ஆனா நான் ஜெயிப்பேன். ஒரு முடிவோடு எழும்ப கருமைத்தார். சோதரன் சோதரன் சோதரம் நன்றியோடுமே துவைக்கிறோம். சோதரப்பா சோதரம் நல்ல பீதாவே என்பன் இயேசுவே, அருமையான உடைய வார்த்தைக்கு நன்றியோடு துவைக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாய் சபை கர்த்தாவே உம்முடைய அப்பத்திலும் உம்முடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் பங்கெடுக்க போறார்களே, அதற்கு இவர்கள் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை தரித்தவர்களாய், நாங்க வேற ஒண்ணு அல்ல, இயேசுவை தரித்தவர்களாய் காணப்பட ஒரு முடிவெடுத்தாலும் மாற கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்யுங்கப்பா. நீதியான பகுதிகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பந்திக்கு இருக்க மாதிரி எல்லாம் இருக்கு.